ஸோ அந்த மாதிரி தான் சொன்னாங்க என்கிட்ட. ஸோ அப்பயும் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து கோர்ட்டில் போய் வாங்கிக்க சொன்னோம். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மேடம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட 10,000 ருபீஸ் அது எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 10,000 ருபீஸ் நான் இது வந்து 8 இயர்ஸாக நான் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரி எனக்கு நடந்தது இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். சின்ன சின்ன அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்லைன் வரப்போ அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. நான் 8 இயர்ஸ் பேக்கு. ஸோ இங்கே நான் இன்ஸ்டாவில் வந்தது இப்போ 2 இயர்ஸாக தான். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ரீசெல்லிங் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓன் ப்ராடக்ட் அந்த மாதிரி பண்ணுறப்போ இப்போ தான் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால் இது வந்து எனக்கு பெரிய அமௌண்ட்டாக தெரிஞ்சு கிட்டத்தட்ட 9,444 இந்த அமௌண்ட் என்னால் மறக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க. ஸோ என்னோட இது என்னென்னா, நம்ம ஒரு ரூபாயும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த அமௌண்ட் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட நான் 150லேருந்து 170 நைட்டிஸ் கிட்ட நான் விற்கணும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ பெரிய டாஸ்க் தெரியுமா? இதை நான் என்ன கேட்குறேன்னா, ஏமாத்துறவங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இது பண்ணியிருக்கா? அதெல்லாம் நான் கேட்கவே முடியாது. ஏன்னா நான் தான் இன்னும் அவேராக இருந்திருக்கணும். ஸோ திஸ் இஸ் மை மிஸ்டேக்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னுமே அவேராக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய மீடியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்னும் எப்படிலாம் ஏமாற்றுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம எவ்வளோ சேஃபாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம கரெக்டாக பார்த்துக்க முடியும். நிறைய இருக்குது ஏமாத்துறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் போடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு நடந்தது எனக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் சொல்கிறேன். மேபி உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். இந்த வீடியோ இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். உங்களுக்கான இந்த மாதிரி லாஸ் ஸ்கேம்லாம் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். மற்றபடி எந்த இன்டென்ஷனும் கிடையாது. தயவு செய்து அப்படி ஏதாவது ஸ்கேம் நினச்சா உடனே போய் பயப்படாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, அழுகாதீங்க. அந்த பணம் தானே நம்ம சம்பாதிச்சுக்கலாம். ஹோப் மட்டும் விடவே விடாதீங்க. நான் எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் அந்த பணத்தை வந்து விட்டேன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு ரூபாயும் கஷ்டப்பட்டு சேர்த்து அதை விட்டுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ அதுக்கு அழுதுகிட்டே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். தைரியமாக இருக்கணும். யார் என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் தானே ஏர்ன் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் விட்டிங்கன்னா எடுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அதுக்காக நீங்கள் அப்படியே சோர்ந்து உட்காந்துடாதீங்க, பயப்படாதீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இது வந்து எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாங்க அப்படிலாம் கிடையாது. இது என்னோட ஓன் ஸ்டெப் தான். ஈவன் எங்கள் சாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொன்னாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது என்னோட அமௌண்ட்டு, நான் இதை வந்து விட மாட்டேன். இது மாதிரி எத்தனை பேர் அவங்க ஏமாற்றுவாங்க. ஸோ அவங்க அக்கௌண்ட்டை நான் சீஸ் பண்ணி தான் அவங்க அப்புறம் கேஸ் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா ப்ரூஃபும் நான் சப்மிட் பண்ணேன். இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் அதனால் பயப்படாதீங்க, தைரியமாக ஸ்டெப் எடுங்க. இந்த மாதிரி சின்ன செல்லராக இருந்தாலும் சரி, பெரிய செல்லராக இருந்தாலும் சரி, அவங்களாம் நிறைய பார்த்துருப்பாங்க. நம்மளுக்கு இதெல்லாம் புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது இல்லையா? அதனால் பயப்படாமல் தைரியமாக ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைங்க. அழுகாமல் தைரியமாக எடுத்து வைக்கணும். சிரிச்சுட்டே இருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் மேக்ஸிமம் நம்மளோட ஸ்மைல் தான் நம்மளோட வெற்றிக்கான பாதையை வகுத்து கொடுக்கும். ஸோ நம்ம டென்ஷனோ இல்லை அழுதுட்டோம், டிப்ரெஷனோ ஆகிட்டோன்னா நம்மளால் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. லெட் பி பாசிட்டிவ். எப்போதுமே பாசிட்டிவாக இருங்க. ஸோ நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்போதுமே இருக்கும். சரியா? அதனால் அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ, வேறு எப்படி நம்ம சைபர் செல்லில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்